ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனித வெள்ளியன்று இந்த நாளிலும் சிறப்பான இந்த தினத்திலும் நம்முடைய இறையியல் கல்லூரி மாணவர்களும் மற்றும் ஊழியக்காரர்களாகிய திருச்சபைகளின் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸும் இன்று ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆயத்தமாயிருக்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த சிலுவை பாடுகளை பற்றி ஒரு சிறிய ஒரு பதிவுகளை கொடுக்கும்படியாய் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற கன்னியாகுமரியை எல்எம்எஸ் லண்டன் மிஷன் சர்ச் என்கிற ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கிற அஜித்குமார் அவர்கள் ஒரு முன்னுரையை இப்பொழுது நமக்கு கூறுவார். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று புனித வெள்ளியாகிய இந்த நாளில் நாம் கூடி வரும் வேளையில் சிலுவையில் அடியில் என்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை தியானிக்கிறோம். 7 வார்த்தைகள் என்பவை துன்பத்தின் போது கூறப்படும் வெறும் கூற்று மட்டுமல்ல, அவை அன்பு, மன்னிப்பு, தியாகங்கள் மற்றும் வெற்றியின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகளாகும். சிலுவையில் தனது இறுதி தருணங்களில் இயேசு பேசிய 7 வார்த்தைகள் தலைமுறையாக எதிரொலித்து இதயங்களை தொட்டு வாழ்க்கையை மாற்றியமைத்து வருகின்றன. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டுள்ளது. முதலாவதாக எதிரிகளை மன்னிக்கும் வார்த்தைகள், இரண்டாவதாக பாவிக்கான வாக்குறுதிகள், மூன்றாவதாக அன்புக்குரியவர்கள் மீதான அக்கறை, நான்காவதாக துன்பத்தின் வேதனை, ஐந்தாவதாக வேத வாக்கியங்களின் நிறைவேற்றம், ஆறாவதாக பாவத்தின் மீதான வெற்றி மற்றும் இறுதியாக பிதாவின் சித்தத்திற்கு அடிபணிதல். நமது இறையியல் கல்லூரி நண்பர்கள் இப்போது இந்த புனித வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முன்வந்துள்ள நிலையில் நாம் நமது இதயங்களையும் மனங்களையும் திறப்போம். அவற்றை நாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழ்வில் அவற்றை தாக்கத்தை அனுபவிப்போம். அவை நம்மை சிலுவைக்கு இன்னும் நெருக்கமாக இழுத்துக்கொண்டு செல்வதோடு நாம் ஒவ்வொருவரும் மீது கடவுள் கொண்டுள்ள அன்பின் ஆழத்தை நமக்கு நினைவூட்டும். முதலாவதாக ஆண்டவர் சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற புதிய கிருபையின் திருச்சபையை சேர்ந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் திரு ஆகாஷ் அவர்களை நான் இப்பொழுது அழைக்கிறேன். அவர்கள் முதலாவது வார்த்தையை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் அவர் தன் மரண தருவாயில் அவர் கூறிய அந்த 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையான மன்னிப்பு என்ற வார்த்தையை பற்றி நாம் இப்பொழுது தானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 இப்படியாக கூறுகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூறுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அந்த வசனத்தை நாம் முழுவதுமாக வாசித்தோம் என்றால் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 நாம் முழுவதாக வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது மரண தருவாயில அவர் முதலாவது கூறுகிற அந்த ஒரு காரியம், பிதாவினிடத்தில் அவர் வேண்டுகிற அந்த ஒரு ஜெபம் என்னவென்றால் மன்னிப்பு.
மன்னிப்பு அவருக்காக அல்ல, அவரை துன்பப்படுத்துகிற அந்த மக்களுக்காக. நாம் இங்கு பார்த்தோம் என்றால், சிலுவை பாடுகளின் மத்தியிலே அவர் அந்த கொல்கதா மலைக்கு கொண்டு வரப்படுகிறார். பல துன்புறுத்தங்களின் மத்தியிலே, பல அடிபாடுகளின் மத்தியிலே அவர் பல சாட்டை அடிகளை பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலும் கூட அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். அவர் உடல்களிலே ரத்தம் வழியே ரத்தம் சொட்ட சொட்ட அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த கொல்கதா மலைக்கு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு தாம் மறைய போகிற அந்த சிலுவையை தாமே சுமந்து கொண்டு வந்து வருகிறார். அந்த இடத்திலும் கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் எத்தனையோ அடிபட்டிருக்கலாம், அவர் எத்தனையோ காயங்களிலே, அவர் சொல்ல முடியாத வழியிலே அவர் துடித்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்திலும் கூட அவர் ஜெபிக்கிற, அவர் தம்முடைய மக்களுக்காக, தாம் காக்க வந்து தம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கிறார் பிதாவினிடத்தில். இந்த சிலுவை மரணம் என்பது ஒரு கொடிய பனிஷ்மெண்ட் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் தாம் செய்த தவறுக்காக, மன்னிப்பில்லாத அந்த தவறுக்காக என்ன செய்வார்கள் என்றால், அவர்களை சிலுவையில் அறைவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 2 திருடர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறார்? அவர் அறையப்படுகிறார். அந்த இடத்திலும் கூட அவர் பல மக்களால் தூஷணம் செய்யப்படுகிறார், காழி உமிழ்கிறார்கள். ஆனாலும் அவர் அந்த வழியிலே, அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அவர்கள் கூறுகிற இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து கூறின இந்த வார்த்தை, அவரை சிலுவையில் அறைய சொன்ன அவர் மக்களுக்குமாக மட்டுமல்ல, அவரை விட்டு விலகி போன அவருடைய மக்களுக்காக மட்டுமல்ல, அந்த இடத்திலே தன்னை மரணத்திற்கு எதுவாக தள்ளின அந்த வீரர்களுக்காகவும் சேர்த்து அவர் என்ன செய்கிறார் என்றால், பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. இந்த இடத்திலே நாம் ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்திலே சார்லி கிரீக் என்றவர் ஒரு நபர் ஒரு கூட்டத்தின் நடுவிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆனது என்றால், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த இடத்திலும் கூட அவருடைய இறுதி அடக்க ஆராதனைக்கு எல்லோரும் பெரிய பெரிய நபர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் அங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் அந்த இடத்துல பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பது என்றது சாதாரண விஷயம். அவர் நினைத்தால் எப்பொழுது வேணாலும் கண்டுபிடித்து கொள்ளலாம். ஆனால் அந்த இடத்துல அவருடைய மனைவி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களை மன்னித்தது போல நான் அந்த மனிதரை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். அவர்கள் அந்த சகோதரி அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு, யாருன்னே தெரியாத அந்த மனிதனுக்கு, தன் கணவரை கொலை செய்த அந்த நபருக்கு என்ன செய்கிறார் என்றால், அவர் மன்னிப்பு அளித்து அவருக்கு ஒரு வாழ்வு அளிக்கிறார். அவர் கர்த்தருடைய செயல்களை உதாரணமாக எடுத்துக்கொண்ட அந்த சகோதரி அந்த மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பு அளித்து அந்த மனிதனின் குடும்பத்திற்கு ஒரு வாழ்வு அளிக்கிறார், அந்த மனிதனை காப்பாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உண்மை மன்னிக்கிறேன் என்று அந்த சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அவர்கள் நிறைய பலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் மன்னிப்பு கேட்கும்போது, அவருடைய மக்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்கும்போது, நம்முடைய பாவத்திற்காக அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது, அவர் மன்னிப்பு மட்டும் வாங்கி கொடுக்கல நமக்கு, அவர் மன்னிப்பு மட்டும் பெற்று தரவில்லை. ஆனாலும் கூட அதன் மூலம் நமக்கு ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் அந்த மன்னிப்பை அவர் எப்படி பெற்றுக் கொடுத்தார் என்றால், அவருடைய இரத்தத்தை முதலீடாக வைத்து அந்த மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த கடைசி 7 வார்த்தைகளிலே முதல் வார்த்தை மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மன்னிப்பு என்ற ஒரு விஷயம் மிக கடினமான ஒன்று. ஆனாலும் கூட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே நம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு பைபிள் வசனத்தை கூட வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் நாம் பார்க்கலாம், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களை மன்னிப்பார். இந்த இடத்துல தெளிவாக கூறப்படுகிறது, நாம் மற்றவர்களின் பாவத்தையோ அவருடைய தவறுகளை மன்னிக்கும் பொழுது பிதாவின் இடத்துல நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மற்றவர்களை மன்னித்தது போல, அவரை காயப்படுத்தினவர்களை மன்னித்தது போல, நாம் நமக்கு தீங்கு இழைத்தவர்களையும் நம்மை துன்புறுத்தினவர்களையும் ஆண்டவருக்கு முன்பாக மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புது ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு நாம் ஒரு பலியாக இருப்போமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடைசி தருணத்தில் எல்லாரையும் மன்னித்து மன்னித்த அந்த கடைசி தருணத்தில் அவர் உடன் இருந்த அந்த 2 திருடர்களிலே 2 கல்வர்களிலே ஒருவன் என்ன செய்கிறான் என்றால் மனம் திரும்புகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ என்னை என்ன செய்யுங்கள் என்று சொல்கிறான், உம்முடைய பரதேசிலே என்னை நினைத்தருங்கள் என்று சொல்லுகிறான். ஸோ அப்போ அதன் மூலமாக பார்த்தோம் என்றால் மன்னிப்பு என்பது மன்னிப்பது மாத்திரமல்ல, ஒருவருடைய வாழ்க்கைக்கான ஒரு ரட்சிப்பை கொண்டு சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி ஒருவரை ஒருவர் மன்னித்து நாம் ஒருவருக்கு ஒருவர் ரட்சிப்பை அளித்து ஒருவருடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொண்டு சேர்த்து அவருடைய வாழ்க்கையை புதுவதாக மாற்ற நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். மிகவும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. மன்னிப்பு எல்லா மனிதனுடைய வாழ்விலும் மிக அவசியம் என்பதை அவர் இன்று நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்விலும் அதை அனுதினமும் அதை நாம் பயன்படுத்துவோம், மன்னிப்போம் ஆண்டவரை போல. 2வது வார்த்தையை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிலுவை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை பற்றியும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த நிலையிலும் 2வது வார்த்தையாகிய இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிலுவையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிலுவையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின வார்த்தைகளை நாம் இன்று தியானித்து அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் 2வது வார்த்தையாகிய இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லும் பொழுது இந்த உலகமானது ஒரு நிச்சயிக்கப்படாத ஒரு உலகம். இந்த உலகிலே எந்த ஒரு மனிதனும் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகிலே நேற்றைய தினத்திலே சந்தித்தவர்கள் இன்றைய தினத்திலே நாம் காணுகின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கின்ற இந்த வேளையிலும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்க முடியும், யாருடன் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியானது நம்முடைய உள்ளத்திலே காணப்படலாம். அதைத்தான் இன்றைய நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நீ என்னோடு இருப்பாய் என்பது ஒரு மனிதன்
எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை ஒரு மனிதன் இன்றைக்கு நீ என்னோடு இருப்பாய் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது தன்னோடு பணி செய்பவராக இருக்கலாம், இல்லை ஒருவேளை பெற்றோர்களாகவும் கணவன் மனைவி, இப்படி பலதரப்பட்ட உறவினர்கள் உறவிலே இருப்பவர்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு நீ என்னோடு இருப்பாய் என்று அப்படி ஒரு பதத்திலே நாம் சொல்லலாம். ஆனால் இங்கு முற்றிலுமாய் வேறு விதமாய் காணப்படுகிறது. இங்கு நீ என்னோடு இருப்பாய் என்பது மனிதரோடு இருப்பதல்ல, மாறாக கிறிஸ்துவோடு கூட இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த என்னோடு கூட இருப்பாய் என்பது கிரேக்க பதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு வாக்குறுதியை தருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது. இரண்டாவது காரியம், இது தாமதம் இல்லாமல் மற்றும் உறுதியாக நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பானவர்களே, நமக்கும் கடவுளுக்குமான அந்த இணைப்பிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் முன்பதாக சொன்னது போல இந்த உலகிலே எந்த ஒரு மனிதனும் நிலையுள்ள ஒரு வாழ்வை வாழ முடியாது. அப்படி இருக்கின்ற சூழலில் நான் எப்படி இந்த உலகிலே ஒரு நிலையுள்ள வாழ்வை நான் வாழ முடியும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு இணைப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மனிதனோடு இணைந்து இருப்பது அல்ல, மாறாக கடவுளோடு இணைந்திருக்கிற அந்த இணைப்பை காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த இணைப்பானது மனிதர்களோடு நாம் இணைந்திருக்கிற இந்த ஒரு இணைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கும் மாத்திரம்தான் அந்த ஒரு இணைப்பானது நம்மை அழைத்து செல்லும். ஆனால் கடவுளோடு நாம் வைத்திருக்கிற அந்த இணைப்பானது நம்மை நித்திய வாழ்விற்கு நேராக கொண்டு செல்கிறது. அதைத்தான் இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியில 2 கொரிந்தியர் பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் காணப்படுகிறான். எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என்று சொன்னால், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சுயநலமான இந்த உலக பிரகாரமான சிற்றின்ப காரியங்களை வெறுத்து எவன் ஒருவன் தன்னை கர்த்தருக்கென்று ஒப்படுத்திருக்கிறானோ அவன் புது சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது பழைய சுபாவங்களில் இருந்து மாறி ஒரு புதிய ஒரு மனிதனாக, புதிய ஒரு படைப்பாக படைக்கப்படுகிறார். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். அந்த ஒரு மனிதன் கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய பழைய குணாதிசயங்கள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். மேலும் இது உலக பிரகாரமான மனிதன் அல்ல, மாறாக அவன் நித்திய வாழ்விற்கு தயாராக இருக்கின்ற ஒரு மனிதனாய் இருக்கின்றான். ஆண்டவர் சிலுவையில் இருக்கும் பொழுது தம்மிடத்தில் ஜெபம் பண்ணுகிற, முக்கியமாக கவனிங்களேன், தம்மிடத்திலே ஜெபம் பண்ணுகிற ஒருவரையும் அவர் ஒருபோதும் என்ன பண்றது இல்லைங்களா, தள்ளுறது இல்லையா. ஏனென்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த கல்லனை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு பதில் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆமேன் என்று பார்க்கிறோம். அந்த ஆமேன் என்று பார்க்கும் பொழுது உதாரணம், நார்மலாகவே நம்முடைய வாழ்வில் ஆமேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்று இருக்கிற ஒரு புரிதல், ஆம் அப்படியே ஆக கடவுது, இதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு புரிதல். ஆனால் இங்கு இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றன. அந்த இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்று பார்க்கும் பொழுது, நான் ஒப்புக்கொள்கிறேன் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்பது. ஆண்டவர் இங்கு அவனிடத்துல ஒரு ஒப்புதலை ஆண்டவர் தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீ உண்மையாகவே நீ என்னோடு கூட பரதேசிலே நீ இருக்க போகிறாய் என்கிற ஒரு ஒப்படைத்தலை ஆண்டவர் தருகிறார். இரண்டாவது, ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வெறும் வார்த்தையாக இல்ல, நிச்சயமாகவே இன்றைக்கு நீ என்னோடு கூடனே பரதேசிலே பிரயாணிக்க போகிறாய் என்று சொல்லி. மூன்றாவது காரியமாக ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார்.
அன்பானவர்களே, உறுதிப்படுத்துதல் என்று பார்க்கும் பொழுது நம்மிடத்திலே சில கேள்விகள் வரும் பொழுதும், நம்மிடத்திலே சில காரியங்கள் வரும் பொழுது, அந்த காரியங்களை நாம் மேற்கொள்ளலாமா வேண்டாமா என்கிற காரியங்களை நாம் என்ன பண்ணுகிறோம்? உறுதிப்படுத்துகிறது தான் அதனுடைய நோக்கம். ஆனால் இங்கு ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்பதை நான் இன்றைக்கு உனக்கு உறுதிப்படுத்துகிறேன். நீயும் என்னுடனே கூட என்ன பண்ணுவ? பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது, இந்த ஒரு இணைப்பானது ஒரு மனிதனுடைய வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஒரு இணைப்பானது மனிதர்களை பாவ வாழ்க்கைக்குள்ளாக என்ன பண்றது இல்லைங்களா? கொண்டு போறது கிடையாது. மாறாக அந்த மனிதனை நித்திய ஜீவனுக்கென்றும் நித்திய வாழ்வுக்கென்றும் என்ன பண்ணுதுங்க? அது கொண்டு போகும். ஒருவேளை ஒரு மனிதன் அவன் இன்னொரு மனிதனோடு இணைக்கப்பட்டிருந்தான் என்று சொன்னால், அந்த மனிதனானவன் பாவ வாழ்க்கைக்குள்ளாக என்ன பண்ணுங்க? அந்த ஒரு இணைப்பு அவனை கொண்டு போகும். ஆனால் இங்கு ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த இணைப்பானது நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக என்ன பண்ணுதுங்க? கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கடினமான ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்களேன், எனக்காக நீ சிலுவையிலே காயங்கள் ஏற்பாயா என்று கேளுங்க. இல்லை, எனக்காக சில அடிகளை நீங்கள் எனக்காக வாங்குவீர்களா என்று உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து கேளுங்களேன். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்ப ஒரு நிலைமைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தங்களையும் நாம் இன்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், நம்மை ரட்சிக்கும்படியாய் நம்மை அவருடைய பிள்ளைகளாக சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையிலே தந்த தேவன், அவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஒரு நித்திய வாழ்வுக்கென்று நாம் கடந்து போக முடியும். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த இணைப்பு மீண்டும் அந்த ஒரு இணைப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இணைப்பானது அந்த மனிதனுடைய வாழ்வை எப்படி மாற்றுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதில் சில காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது காரியம், அந்த இணைப்பானது அந்த மனிதனுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவனை கொண்டு செல்கிறது. எப்படி கொண்டு போகுதுங்களா? பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய பாவ வாழ்க்கை இல்லாம ஒரு நித்திய வாழ்வை நோக்கி கொண்டு போகிறது. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய பழைய குணாதிசயங்களில் இருந்து ஒரு புதிய ஒரு படைப்பை அவன் காண உதவுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் மூலியமாய் அவனிடத்திலே வருகிறவர்களும் ஒரு புதிய படைப்பை அவர்கள் காண இந்த இணைப்பு உதவுகிறது. அதைத்தான் ஆண்டவர் ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய சாயலாக படைக்கிறார். ஏன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரை நாம் உள்வாகும் பொழுது, ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவரோடு அனுதினமும் நாம் பிரயாணிக்கும் பொழுது, நம் மூலமாய் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பிரதிபலிப்பா இருக்கிறார். இன்றைக்கு அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. என்று சொன்னால், இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? அந்த உலகம் போகின்ற போக்கிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகம் என்ன பண்ணுதுங்க? அநேக விதமான சிற்றின்ப காரியங்களை நம்முடைய கண்கள் முன்பதாக காட்டி அந்த பாவ வாழ்க்கைக்கு நேராக நம்ம என்ன பண்ணுதுங்க? கொண்டு போய்கிட்டு இருக்கு. அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன்? இன்றைக்கு நான் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இலக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, எனக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நான் எப்படி கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கு காரணம் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் இல்லாவிட்டால் நாம் என்ன பண்ண முடியாதுங்க? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது.
இந்த இணைப்பு என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த மனிதருடைய பழைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. அதைத்தான் நான் முன்னாடி சொன்னது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என்ன பண்றான்? அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அனுதினமும் ஆண்டவர் நம்மை என்ன பண்றாருங்க? புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார். புதிய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆற்றலை நமக்கு கொடுத்து நம்மிடத்திலே பேசுகிறவர்களையும் நம்மிடத்திலே பயணிக்கிறவர்களையும் ஒரு சமாதானமான வாழ்வை அவர்கள் வாழுவதற்கு நம் மூலமாய் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பாவ வாழ்க்கை நம்மை கடவுளிடத்திலிருந்து முற்றிலுமாய் பிரித்து காணப்படுகிறது. யோசித்து பார்த்திருக்கிறோமா என்றாவது? ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது? அநேக முறைகள் நான் ஜெபிக்கிறேனே, அநேக முறைகள் உபவாசத்திலிருந்து நான் ஜெபம் பண்றேன், ஆனா ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கான பதில் கிடைக்க மாட்டேங்குது? என்னைக்கா நாம் யோசிச்சிருக்கோமா அன்பானவர்களே? அதற்கு காரணம் ஆண்டவரோடு நாம் வைத்திருக்கிற அந்த இணைப்பு. அந்த உறவிலே நாம் என்ன பண்றோம்? உடைந்து காணப்படுகிறோம். நாம் உடைந்து காணப்படுகிற அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய ஜெபனிக்கு அநேக நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன பண்றது இல்லைங்க? பதில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நித்திய ஜீவனுக்கென்றும் ஒரு வெற்றியுள்ள வாழ்வை வாழுவதற்கும் ஏதுகரமாய் கொண்டு செல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அந்த பரலோகத்திலே சேர வேண்டும் என்று சொன்னால் மிக அவசியமான ஒரு காரியம் மனம் திரும்புதல். இன்றைக்கு எப்பொழுது நாம் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறோம்? ஏனென்று சொன்னால், ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் என்ன பண்ண மாட்டாங்க? அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பாவ வாழ்க்கையை நாம் என்ன பண்றோம்? அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் என்ன பண்ணணுங்க? மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பினா மாத்திரம்தான் என்ன பண்றோம்? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து சொல்றோம். அன்பானவர்களே, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு ஒரு இறுக்க மனம் உடையவராயிருக்கிறார். ஆண்டவர் அவர்கள் மூலியமா என்ன பண்ணாரு? அநேகர் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். அநேகர் என்ன பண்ணாங்க? பிசாசினால கட்டியிருந்தவங்களை விடுதலை கொடுத்தார். ஆனா அந்த மனிதர்கள் தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் சிலுவையிலும் மறைந்தார். யோசித்து பாருங்களேன், ஒருவேளை ஆண்டவர் கோபப்பட்டு அவர்களை அழித்திருந்தார். ஆனால் மாறாக ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. மாறாக ஆண்டவர் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து முதலாவது காரியமாக சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்களேன், அவர்கள் வேண்டும் என்றுதான் செய்தார்கள் என்று ஆண்டவருக்கும் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற காரியம் இன்னதென்று செய்யாதிருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். திருநெல்வேலி பகுதியில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். திருநெல்வேலி பகுதியிலே ராமு என்கிற ஒரு வாலிபர், அவனுடைய வீட்டில் அவனுடைய தாயார் மாத்திரம்தான். தகப்பன் மரித்து விட்டார். நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன். தாயார் விசுவாசத்தில் நிலைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு செல்வதிலும் அவருடைய ஜெபத்திலும் ஆர்வமுடையவர்கள். அந்த மாணவன் குடும்பத்தில் அநேக வறுமைகளும் போராட்டம். அதன் காரணமாக அந்த மாணவன் தன்னுடைய 10வது படிப்புக்கு மேலாக போவதற்கு வாய்ப்புகள் அமையவில்லை. அப்படி இருந்த சூழலில் தான் அந்த வாலிபன் தன்னுடைய 10வது படிப்பை நிறைவு செய்து நல்ல தேர்ச்சி பெற்று நகரத்துக்கு வேலைக்கு கடந்து போனான். நகரத்திற்கு வேலைக்கு கடந்து போன பின்பு அங்கேதான் அந்த பாவமானது அவனுடைய வாழ்க்கையிலே நுழைகிறது. அன்பானவர்களே, அந்த வாலிபன் தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தான். தவறான நண்பர்கள் அவனை முற்றிலுமாய் மாற்றினார். அவன் அந்த கிராமத்தில் இருந்தபோது
ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தையைப் போல வெள்ளந்தியாய் இருந்தான். நகரத்துக்கு சென்று பாவத்திலே மூழ்கி காணப்பட்டான். புகைப்பிடித்தலிலிருந்து போதைப்பொருள் மயக்கத்திலே காணப்பட்டான். ஒரு நாள் ஒரு முதியவரை கொலை செய்தான். அந்த போதை மயக்கத்தில் அவனும் அவருடைய நண்பர்களும் சிறைச்சாலையில் அவனை அடைத்தார்கள். சிறைச்சாலையில் அடைத்த பின்பு அவனுடைய தாயார் அந்த செய்தியை கேட்ட பொழுது, அன்பு மகனே, நான் உனக்கு என்ன குறை வைத்தேன்? இவ்வளவு நாள் உன்னை பத்திரமாக பார்த்தேனே, இவ்வளவு நாள் உன்னை சரியாகத்தானே நான் வளர்த்தேன், அப்புறம் ஏன் இப்படி செய்தாய் என்று. ஆனால் தான் செய்த பாவத்தை நிமித்தம் தன்னுடைய தாயின் முகத்தை கூட அவன் பார்க்க அவமானப்பட்டான். காலங்கள் கடந்து போயின. ஒரு நாள் குடிய வயிற்று வலி வந்தது. தான் என்ன செய்ய போகிறேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. காவலரிடத்திலே சொன்னான். அவர்கள் எண்ணினார்கள், இவன் ஒருவேளை இந்த இடத்தை விட்டு தப்பித்து போக வேண்டும் என்று சொல்லி பொய் சொன்னாலும் சொல்வான் என்று சொல்லி அவனை மீண்டுமாய் உள்ளே அனுப்பினார்கள். தொடர்ச்சியாக 3 நாள் வயிற்று வலியில் அவதிப்பட்டான். 4ஆம் நாள் காவலர்கள் அவன் உண்மையாகத்தான் சொல்கிறான் என்று சொல்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு செல்லப்பட்ட போது மருத்துவர்கள் சொன்னார்கள், போதைப்பொருள் காரணமாக இவனுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து போய்விட்டது. இதற்கு பின்பு இவன் உயிர் வாழ்வது கடினம். இவன் உயிர் வாழ்வது கடவுளுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய கைகளை கழுவினார்கள். அந்த செய்தியை அந்த காவலர்கள் அறிந்து எப்படி அவனிடத்தில் சொல்லுவது என்று திகைத்து போயிருந்தனர். ஒரு நாள் அந்த வாலிபனுடைய தாயார் அவனை பார்க்க முடியாது வந்தார்கள். வந்த பொழுது அந்த தாயாரை அந்த காவலர் அழைத்தவங்களிடத்து, நான் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். அம்மா, உங்களுடைய மகன் இந்த பழக்க வழக்கத்தின் காரணமாக இந்த கொடிய நோயினால் அப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறான். நாங்கள் அவனை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றோம். மருத்துவர்கள் அவனை கை கழுவினர். ஒருவேளை இவன் சுகமடைய வேண்டும் என்று சொன்னான், அது கடவுளால் மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால் அவனுடைய உள் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டன. இதற்கு பின்பு அவன் உயிர் பிழைப்பது கடினம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த தாயாருடைய உள்ளம் உடைந்து போனது. அந்த தாயார் அழுது கொண்டே அவனை பார்த்தார்கள். அன்பு மகன், ஏன் இப்படி உனக்கு ஒரு தண்டனை? ஏன் இப்படி உனக்கு ஒரு தண்டனையை கடவுள் கொடுத்தார்? ஒருவேளை கடவுள் அந்த தண்டனையை எனக்கு கொடுத்திருந்தால் நான் சந்தோஷமாக ஏற்றிருப்பேனே என்று அவர்கள் அவனை கேட்ட பொழுதுதான் ஒரு காரியத்தை சொன்னான். அம்மா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு சிறைச்சாலையில் ஒரு வயதான ஒரு முதியவர் சில காரியங்களை என்னோடு இருப்பவர்களிடத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். நீ உண்மையாகவே முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன், இப்பொழுது என்னையும் நீர் ஏற்றுக்கொள்வீரா? ஒருவேளை நீர் ஏற்றுக்கொண்டால் என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று நீ சொல். அப்பொழுது நீயும் அவரோடு கூட பரதேசியில் காணப்படுவாய் என்று அவர் சொன்னார். ஆனால் எனக்கு அதற்கான விடைகள் என்னவென்று தெரியவில்லை அம்மா. நான் குழம்பி போய் காணப்பட்டேன். 1 வாரமாக அந்த ஒரு வார்த்தைகள் என்று உள்ளத்திலே மீண்டும் மீண்டுமாய் தோண்டிக் கொண்டிருந்தது என்று சொல்லி அவன் தன்னுடைய தாயாரிடத்தில் சொன்னான். சொன்ன பொழுது அந்த தாயார் அவரிடத்தில் சொன்னார்கள், மகனே, ஆண்டவர் தான் உன்னிடத்தில் பேசி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது காரியம்தான் அது. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு மகனே, என்னுடைய ஜெபம் வீணாக போகவில்லை. நான் விட்ட கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் பதிலை அளித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னார். சொன்ன பொழுது அவன் அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை அவன் உணர்ந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அவரோடு பரத்திற்கு எடுத்து செல்ல ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தான். அப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம், அவனுடைய சரீரத்திலே அநேக காரியங்கள் அவனை விட்டு விலகி போனது போல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் கண்டான். அப்பொழுது அந்த தாயாரை பார்த்து அவன் சொன்னான், தாயே, கலங்க வேண்டாம், நான் சந்தோஷமாய் போகிறேன். நான் துக்கத்தோடு கடந்து போகவில்லை. நான் நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை பரலோகத்தில் சந்திப்பேன்
என்கிற நிச்சயத்தோடு நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போனான். மரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். யோசித்து பாருங்களேன், ராமுவுக்கு ஒரு நல்ல பெயர் அல்ல கிடைக்கவில்லை. அந்த பட்டணத்தில் நல்ல ஒரு சாதனையை ஒன்றும் அவன் படைக்கவில்லை. ஒரு நல்ல ஒரு வரவு அவனுக்கு கிடைக்கவில்லை. ஒரு கொலைகாரன், தவறான போதை பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு வாலிபன் என்று சொல்லி தகாத வார்த்தைகள் தான் இருந்தது. ஆனால் ஒரு மனம் திரும்பிய இருதயம். இன்று நான் அவர் மீது வைத்திருந்த விசுவாசம் என்னை எடுத்துக்கொண்டது என்று சொல்லி எடுத்துக்கொண்டது என்ற அந்த விசுவாசத்தில் அவன் நிலைத்திருந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அன்பானவர்களே, அதே போன்றுதான் அந்த கல்லனும் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நீர் பரலோகத்திற்கு போகும் பொழுது என்னையும் நீர் நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறார். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்விலே மிக அவசியமான ஒன்று. மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்விலே இல்லாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனை ஆண்டவர்கள் சிலுவையிலே கிரயமாக செலுத்தினார். நம்மை மீட்கும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அந்த அளவற்ற பாசத்திற்காகவும் அந்த அளவற்ற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் உம்மிடத்தில் கேட்கிறோம் சுவாமி, நீர் எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே, நாங்களும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் வருவதற்கு நீர் இன்று எங்களை நினைத்தருளும் சுவாமி. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மூன்றாவது வார்த்தையை கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கிரைஸ்ட் லுத்தரன் திருச்சபையை சேர்ந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் பிராங்க்லின் மனோவா அவர்கள் இன்று கடவுள் சிலுவையிலே பேசின இந்த மூன்றாவது வார்த்தையை நம்மிடத்தில் பேசும்படியாய் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை இறைமகன் இயேசுவின் வழியாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் கூட நான் கூட இயேசு பேசிய மூன்றாவது வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். விதமாக வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனங்கள் 26, 27 நாம் பார்ப்போமே. ஆனால் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இவ்விதமாக இந்த வசனங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். நாளிலும் கூட இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்து ஒரு அன்பின் நிமித்தமாக சொல்கின்ற ஒரு வார்த்தையாக நாம் காணப்படுகிறது. இதிலே 3 முக்கியமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே நமக்கு சுட்டி காட்டி அவர் பேசி இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது காரியத்தை நாம் பார்க்க இருப்பது தாயின் பராமரிப்புக்கான இயேசுவின் அக்கறை. தாயின் பராமரிப்புக்கான இயேசுவின் அக்கறை. இவ்விடத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் பிதாவினிடத்திற்கு சென்ற பிறகு யார் தன்னுடைய தாயை பராமரிப்பார், யார் தன்னுடைய தாயை பத்திரமாக பார்த்து கொள்வார் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு அறிவுரையும் ஒரு தன்னுடைய அன்பின் சீஷன் வாயிலாக இந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமில்லாமல் அவர் தன் தாயினுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா, நான் சென்ற பிறகு யார் என்னுடைய தாயாரை பார்த்து கொள்வார், யார் என்னுடைய அம்மாவை பார்த்து கொள்வார் என்பதற்கான ஒரு
கேள்வியை இவ்விடத்தில் அவர் வைப்பதற்கான காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த சிஷ்யனும் அந்த தாய் வளர்ப்பு தாயாகவும் அந்த தாய் மகனை வளர்ப்பு மகனாகவும் அவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியத்தை நாம் இவ்விடத்தில் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கிருக்கிற அந்த காரியமானது புதிய உறவு, ஆன்மீக குடும்பம். இது இந்த தாய் மற்றும் மகன் என்கிற இந்த காரியமானது ஒரு புதுவிதமான ஒரு உறவை குறிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உறவானது வெறும் உறவு மட்டுமல்ல, இது கிறிஸ்துவின் உறவாகவும் ஒரு ஜெபத்தின் உறவாகவும், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் வித் அமாங் த சன் அண்ட் த மேரி மதர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் எப்படி தனது தாயையும் தன்னை அன்பின் சிஷ்யனிடத்தில் அவர் ஒப்படைக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த அன்பின் சிஷ்யனான யோவான் சொன்னதும் அதையும் அவர் எந்த விதமான காரியமும் என்று அவர் அந்த தாயும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியத்தை நாம் இவ்விடத்தில் காண முடியும். அது மாத்திரமில்லாமல் இந்த மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கின்றது சீடரின் கீழ்ப்படிதல் மற்றும் அன்பு. இந்த இடத்திலே சீஷனானவன் கீழ்ப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். சீஷன் மட்டுமல்ல, தாயாகிய மரியாளும் இவ்விடத்திலே கீழ்ப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இவ்விடத்தில் இரண்டு பேருமே கீழ்ப்படுகின்ற ஒரு காரியத்தை முன்வைக்கிறதாக காணப்படுகிறது. அந்த 27ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தையாக இருவருமே இதை சொல்லாமல் இருவருமே தாங்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பான்மையானது இவ்விடத்திலே நாம் காண முடியும். இந்த தாய், இவள் தான் என்னுடைய தாய் என்ற இந்த மகன் ஏற்றுக்கொள்கிறது ஒரு கீழ்ப்படிதலான ஒரு வாக்கியமாக காணப்படுகிறது. அதே மாத்திரம் இவர் தான் என்னுடைய மகன் என்று அந்த தாயானவள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியமாகவும் இவ்விடத்திலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இவ்விடத்திலே நாம் பார்ப்போமேயானால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் அவருடைய சிறு வயது முதல் அவளை படிக்க வைத்து அதற்கான தேவைகளை சந்தித்து அவளை நல்ல நிலைமைக்கென்று உருவாக்குகிற பெற்றோர்கள், பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவருடைய நல்ல ஒரு காரியத்திற்கு வந்த பிறகு நிறைய பிள்ளைகள் ஆனவர்கள் அவருடைய பெற்றோர்களை கவனிப்பதை ரொம்பவும் சிரமம் காட்டுவதில் இருக்கிறார்கள். சிரமம் மட்டுமில்லை, அவளை கவனிப்பதில் கூட அவர்களுக்கு எந்த விதமான நேரம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் அவர் கவனம் செலுத்தி கொண்டு அவருடைய நேரத்தை அவர்கள் செலவு செய்து கொண்டு பெற்றோர்களை அவர்கள் ஒரு பெற்றோர்களை அவர்கள் ஒரு இடையூறாக எண்ணுகிற ஒரு காரியமாக இவ்விடத்தில் காணப்படுகிறது. பெற்றோர்கள் அவர்கள் கண்களுக்கு ஒரு இடையூறான ஒரு ஆக காணப்படுகிறதோடைய அவர்கள் மீது ஒரு அன்பு கரிசனை காட்டுவது என்பதானது இன்றைய காலத்தில் அது ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற வசனம், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் அதை கடைபிடிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நடத்துகிறோமா என்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு சில பிள்ளைகள் வேணால் அதை கடைபிடிக்கிறார்கள், ஆனால் எல்லாருமே இப்படி கடைபிடிக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கான கேள்விகள் பதில் ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த சிறு செய்தியின் வாயிலாக நாம் எப்படி நம்முடைய உறவு முறைகளை நாம் பாதுகாக்கிறோம், எப்படி அதன் உறவு முறைகளை நாம் கடைபிடிக்கிறோம் என்பதை, ஒரு தாய்க்கும் மற்றும் மகனுக்குமான உறவுகளை எப்படி நாம் ஒரு கரிசனையோடும் அன்போடும் நாம் அதை வழிநடத்துகிறோம் என்பதைக்கான ஒரு காரியத்தை நாம் இவ்வாயிலாக காண முடிகிறது. இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். ஆமென்.
மிகவும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தன்னுடைய மரணத்தின் தருவாயிலும் தன் தாயின் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் கரிசனை உடையவராய் காணப்பட்ட இயேசு, நாமும் நம்முடைய குடும்பத்திலும் இந்த சமுதாயத்திலும் ஒரு கரிசனை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாய் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலும் அதை நாம் அனுதின வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய இல்லத்திலும் இந்த சமுதாயத்திலும் நாம் கரிசனை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைப்போம். இந்த நேரத்திலும் 4வது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம் மத்தியிலிருந்து வந்திருக்கின்ற கள்ளக்குறிச்சியிலிருந்து DMVB மிஷனரி ஊழியங்களிலிருந்து வந்திருக்கிற மிஷனரி மணிகண்டன் அவர்கள் 4வது வார்த்தையை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த 4வது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த 4வது வார்த்தையை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 சொல்லப்படுகிறது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறதான ஒரு காரியம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறதான ஒரு வார்த்தை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே வார்த்தையை நாம் சங்கீதத்திலையும் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 22:1 அருமையான தாவீதினுடைய வியாகுலத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் துக்கத்தின் பாடுகளில் இருக்கும்போது இந்த வார்த்தையை தேவனோடு கூட அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த இதே பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கும் போது அவர் மொழிந்த 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இதை கதறுகின்றதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஏன் இந்த வார்த்தையை இவ்வாறாக சொல்ல வேண்டும், ஏன் இந்த வார்த்தையை அவர் முன்மொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான காரியங்களை நாம் தியானிக்க முடியும். ஏன் அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இந்த வார்த்தையை சொன்னார், அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய வியாகுலத்தை அவர் அறிந்ததினால் இந்த வார்த்தையை அவர் தெரிவித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கும் போது இந்த வார்த்தை மிகவும் அழுத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவர் தேவனாய் இருந்தும் இதிலே 2 விதமான காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று மனித தன்மை, இன்னொன்று தெய்வீக தன்மை என்று சொல்லி நாம் 2 தன்மையை பார்க்க முடிகிறது. அவர் தன்னுடைய மனித தன்மையிலிருந்து தேவன் தன்னை விட்டு விலகினதை அவர் உணர்ந்தவராகத்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கைவிடும் போது எந்த நிலைமை இருக்கிறது, எந்த நிலையிலே அவர் இருந்திருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே நமக்கு அன்பான ஒருவர், நாம் உறவாடி கொண்டிருந்த ஒருவர், நாம் இணைந்து வாழ்ந்த ஒருவர் சில தவறுகளின் நிமித்தமாக சில காரணங்களினால் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையில தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் கதறுகிற ஒரு வார்த்தை. அந்த ஆவியான தேவன் அவரை விட்டு பின்வாங்கும் போது, அவரை விட்டு விலகும் போது இந்த வார்த்தையை அவர் உணர்வு பூர்வமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுல நாம் ஒரு 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, எதனால் அந்த தேவன் இவரை விட்டு விலகுவதற்கான மிக முக்கியமான காரியங்கள், நாம் அறிந்த காரியங்கள், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து இன்றைக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம். முதலாவதாக சொல்லப்படுகிறது, பாவத்தின் விலையை அவர் கொடுத்ததினால் தேவன் அவரை விட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாவத்தின் விலையை அவர் சுமந்து தீர்த்ததினால்
அந்த பிதாவானவர் அவரை கைவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விலை கொடுக்க வேண்டிய இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலை கொடுத்ததினால் அவரை விட்டு விலகுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா காரியங்களுக்கும் ஒரு விலை உண்டு. எல்லா பொருட்களுக்கும் ஒரு நிச்சயமான ஒரு விலை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா விதமான காரியங்களுக்கும் நாம் நிச்சயமாக ஒரு பதில் கொடுத்து ஆக வேண்டும் என்பதை நம்முடைய சூழ்நிலையை நாம் அறிந்து இருக்க முடிகிறது. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்கு அவர் விலை கொடுத்ததினால் அதன் பலன் என்ன தெரியுமா? பிதாவானவர் அவரை கைவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிதாவானவர் விட்டு விலகுகிற ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டவர் நமக்காக அந்த கொடிய பாவத்திற்காக அவர் விலை கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கான பலனை நாம் அடையவில்லை, அவர் அடைந்து தீர்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அந்த ஆண்டவர் கைவிடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த பிதாவானவர் கைவிட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பாவம் சாதாரணமானது அல்ல. பாவம் சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த பாரத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாவம் எவ்வளவு பாரமாய் இருந்ததினால், அவர் எவ்வளவு அழுத்தங்களை சந்தித்ததினால் அவர் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே பிதாவானவர் கைவிடுகிறார். கைவிட்ட நிலையிலே அவருக்கு எந்த அளவிற்கு பாரம் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த தேவன் இப்பொழுது இன்னொரு சுமையையும் அவர் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிதாவானவர் கைவிட்ட ஒரு நெருக்கத்தின் சுமையை அவர் அடைந்து தீர்த்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது. அது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கின்ற ஒரு காரணமாக இருக்கிறது. நம்மளுடைய அக்கிரமங்களே தேவனுக்கு முன்பாக ஒரு நிழல் போல அருமையான ஒரு தூணாக நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையினாக ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு நிலையில ஒரு பாரத்துல அவர் கூப்பிடுகிறதான வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இதிலே முழுமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் ஒரு முழுமையான பலியாக ஒப்பு கொடுத்ததினால் அவர் கைவிடப்பட்டார். முழுமையான ஒரு பலி நிவாரணமாக தன்னை ஒப்பு கொடுத்ததினால் அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே நாம் காண முடிகிறது. அதுதான் சங்கீதம், அருமையான ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 53வது அதிகாரம் 5-6 அந்த வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது அதிலே அழகாக சொல்லப்படுகிறதான ஒரு காரியம், நாம எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு முழுமையான தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முழுமையான அர்ப்பணிப்புக்கு இன்றைக்கு விலை மதிப்பு கிடையாது. முழுமையான அர்ப்பணிப்புக்கு ஒரு விலை என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னை முழுமையாக இந்த இடத்துல அர்ப்பணித்து கொடுத்ததினால் அவர் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலையிலே நாம் எடுத்து பார்ப்போமே, ஒரு மனிதனுக்காக நம்மை முழுமையாக கொடுக்கும் போது ஒருவேளை அந்த மனிதர்கள் நம்மை உதாசீனப்படுத்தி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பாரம் இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அனுபவித்ததை பார்க்கிறோம். முழுமையான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். முதலாவது பார்த்தோம், அவர் பாவத்தின் விலை கொடுத்ததினால், பாவத்துக்கு விலை கொடுத்ததினால் தேவன் அவரை விட்டு பிரிந்தார். இரண்டாவதாக தன்னை முழுமையாக கொடுத்ததினால் அவர் என்ன பண்ணார்? தேவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை
சூழ்நிலையிலே அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக நமக்கு சமாதானம் வர பண்ணும்படியாக அவர் செய்த காரியத்தினால் அவர் அந்த தேவனை விட்டு அவர் விலகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொல்லும் போது யோசித்து பாருங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி தினத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனால தான் ஆண்டவர் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் உபயோகித்து பாருங்கள். அந்த தேவன் எவ்வளவு அந்த ஆவியானவரோடு அந்த இருக்கையிலே அருமையான ஒரு உறவிலே இருக்கும் போது அந்த உறவு பிரிந்து சென்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு நம்முடைய தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை இல்லை, நீ செய்த தவறுக்கு நான் உன்னை விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லி நம்மை விட்டு ஒரு தகப்பன் பிரிந்து சென்றால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நிலைமைத்தான் நம்ம எல்லாருக்காகவும் இந்த உலகத்தின் மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டதினால் அவர் கைவிடப்பட்டார். நாம் எல்லோரும் அவரோடு கூட இணையும்படியாக, அவரோடு கூட கைகோர்க்கும்படியாகத்தான் இயேசுவானவர் அந்த நேரத்திலே அந்த சிலுவையிலே கைவிடப்பட்டு தனியாக தொங்கி அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கதறுவதற்கு காரணம் பாவத்தின் விளைவு. பாவத்தின் விளைவுதான் காரணம். பாவத்தின் விளைவு அவரை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, பாவத்தின் பாரம் அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இதற்கு நாம் என்ன விலை கொடுக்க போகிறோம்? நாம் என்ன விலை கொடுக்க போகிறோம்? தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு உறவு நம்மிடத்துல காணப்படுகிறதா, அல்லது தேவனோடு பிரிந்து சென்று அந்த துக்கத்தோடு திரிய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்காக அவர் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக விலை கொடுத்திருக்கிறார், முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் இருக்கிறார். இதற்காகவே அந்த தேவன் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையை உணர்ந்து நம்முடைய நிலைமையை, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். முழுமையாக தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? முழுமையாக உங்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிற தேவனிடத்துல உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீர்களா? தேவனோடு கூட சமாதானத்தோடு இணைந்து வாழ்கிறீர்களா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட தங்கியிருப்பாராக. ஆமென். மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. நமக்காக பாவத்தின் விலையை கொடுத்ததால் அவர் கைவிடப்பட்டார். முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் அவர் கைவிடப்பட்டார். நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அவர் கைவிடப்பட்டார் என்கிற 3 முக்கியத்துவமான காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சிலுவையிலே கைவிடப்பட்டதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஆனால் இன்று அந்த கைவிடப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் அனுதினமும் வழி நடத்தி வருகிறார். அன்பானவர்களை, இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இப்பொழுதும் 5வது வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற பெனியல் நல்வாழ்வு திருச்சபையின் துணை போதகர் கிம் பர்னபாஸ் அவர்கள் இப்பொழுது 5வது வார்த்தையை பிரசங்கிப்பார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புனித வெள்ளி அன்று உங்கள் மத்தியில் இயேசுவின் 5வது வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். 5வது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன். நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது 5வது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை இந்த நாளிலும் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை நாம் 5 தலைப்பின் கீழ் தியானிக்கவிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28 வசனமானது சொல்லுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார்.
இந்த இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை நாம் இந்த வேலையில் தியானிக்கவிருக்கிறோம். இந்த புனித வெள்ளி அன்று நமக்கு இந்த ஒரு வார்த்தை சாதாரண உடல் தாகம், இந்த ஒரு வார்த்தை சாதாரண உடல் தாகத்தை மட்டும் குறிக்கவில்லை. இது ஆழமான தெய்வீக மற்றும் இரட்சண்ய அர்த்தத்தை கொண்டதாகும். முதலாவது நாம் மனித தாகத்தை குறித்து பார்ப்போம். மனித தாகம். சிலுவையில் இயேசு உண்மையிலேயே தாகமாய் இருந்தார். அவர் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், சிலுவையில் அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். இது நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும் பொழுது முழுமையாக 100% அவர் மனிதனாக இருந்தார் என்பதை காண்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, 100% முழுமையாக தேவனாக இருந்தார் என்ற ஒரு காரியத்தை இது நமக்கு காண்பிக்கிறது. இந்த உண்மை, அதனுடைய உண்மை கருத்து என்னவென்றால், இயேசு அவர் நம்மை போலவே உருவம் எடுத்து மனிதனுடைய வேதனையை புரிந்து கொண்டார், மனிதனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டார், மனிதன் எப்படி பாவத்தில் வேதனைப்படுகிறான் என்ற ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார். எபேசியர் 4:15 சொல்லப்படுகிறது போல அவர் நம்மை போல வேதனை அனுபவித்தார். மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும், மனிதனுடைய கவலை எப்படி இருக்கும், அவனுக்குள்ளான சோதனைகள் எப்படி இருக்கும் என்கிற மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி அவன் கஷ்டப்படுகிறான், அவன் துன்பப்படுகிறான், பாவத்தின் சங்கிலியில் சிக்கிக்கொண்டு எப்படி இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் அறிந்தவராக காணப்படுகிறார். நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், துயரங்கள், வலிகள் எல்லாவற்றையும் இயேசு புரிந்து கொண்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கவிருக்கும் காரியம், வேதாகம் நிறைவேறுகிறது. இந்த வேதாகம் நிறைவேறும்படியாக இதை சொன்னார். இந்த வசனம் எதை நமக்கு நினைவூட்டுகிறது என்றால், சங்கீதம் 69:21 நினைவூட்டுகிறது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வசனம் நமக்கு வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இயேசு சிலுவையில் சொன்னார். இந்த வசனம் தாவீது தன்னுடைய எதிரிகளால் சூழ்ச்சி செய்யப்பட்டு வேதனை அனுபவிக்கும் நேரத்தில் இந்த 69ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த 69ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அந்த இடத்திலே அவர் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இயேசு சொன்ன ஒரு காரியம் தான், நான் தாகமாய் இருக்கிறேன். அந்த தாகமாய் இருக்கிறேன் அந்த வார்த்தை இந்த சங்கீதம் 69:21 வசனத்தை குறிக்கிறதாகும். இதனுடைய உண்மை என்னவென்றால், இயேசு சிலுவை மரணம் ஒரு சம்பவம் அல்ல, அது ஒரு திட்டமிடப்பட்ட ரட்சிப்பின் நிகழ்வாகும். இயேசு இதை நமக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாய் காணப்படுகிறது. இயேசு முன்கூட்டியே திட்டமிட்டு இதை நிறைவேறும்படியாக இதை செய்தார். மூன்றாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம், ஆவிக்குரிய தாகம். ஆவிக்குரிய தாகம். இயேசு தாகமாய் இருந்தார், ஆனால் அவர் தமது ஆத்துமாவின் தாகத்திற்காக, நீங்கள் நீதிக்காக தாகமாய் இருப்போம். இயேசு சிலுவையில் தாகமாய் இருந்தார். நாம் ஜீவ தண்ணீர் பெறுக. இந்த தாகமாய் இருந்தார். ஆத்தும தாகம் என்ற வார்த்தை இது நமக்கு என்ன வசனத்தை நினைப்பூட்டுகிறது என்றால், யோவான் 7:37 இந்த வசனத்தை நினைப்பூட்டுகிறது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். இந்த ஒரு ஆழமான உண்மையை நமக்கு காண்பிக்கிறது. அவர் தாகமாய் இருந்தார், நாம் நிறைவடைய. ஆத்தும தாகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிதான காரியத்தை காண்பிக்கிறது. இயேசு ஆத்தும தாகத்தோடு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அநேக ஜனங்கள் பாவ கட்டினால் இழுத்து கொண்டு போகிறது தேவன் கண்டு மனதுருகி, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல், தாகமாய் இருக்கிறேன் என்பதற்கான ஆழமான சத்தியம் என்னவென்றால், அதை நாம் 4வதாக பார்க்கிறோம், பிதாவினிடமிருந்து பிரிவு.
ஆழமான உண்மை என்னவென்றால் இயேசு பிதாவினிடமிருந்து பிரிக்கப்பட்டார் பாவத்தின் காரணமாக. ஆழமான வேதனை கூட சிலுவையில் இயேசு அனுபவித்த மிகப்பெரிய தாகம் பிதாவினிடம் உள்ள உறவுதான். பாவத்தின் காரணமாக அவர் முழுமையாக பிதாவினிடமிருந்து பிரிக்கப்பட்டார். அவர் நமக்காக பிரிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பிதாவினிடமிருந்து பிரிக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். உறவின் தூரம் எவ்வளவு வேதனை தருமோ அந்த ஒரு வேதனையை இயேசு அனுபவிக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு இந்த பிரிவை அனுபவித்தது மட்டுமல்ல, அந்த பிரிவு யாருக்காக அனுபவித்தார் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் இயேசு இப்படிப்பட்ட ஒரு பிரிவை அனுபவித்தார். இது ஒரு ஆழமான வேதனை மட்டுமல்ல, இது ஒரு பிதாவின் மேல் நோக்கமாய் இருக்கிற ஒரு தாகமாய் காணப்படுகிறது. ஐந்தாவதாக இருக்கிற ஒரு காரியம், நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். தேவன் நம்மை அழைக்கிறார். தாகமாய் இருக்கிறேன், நமக்கான அழைப்பு அது. உலக ஆசைகளுக்காக நாம் தாகமாய் இருக்கிறோமா, இல்ல தேவனுக்காக தாகமாய் இருக்கிறோமா? மத்தேயு 5:6 இந்த வேளையிலே நினைவூட்டுகிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்று தேவன் கேட்கிறார், உன் ஆத்துமா எதற்காக தாகமாய் இருக்கிறது? உலக ஆசைகளுக்காகவா, இல்லை தேவனுக்காகவா? இந்த ஒரு கேள்வியை நம் மனதில் ஆழமாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த புனித வெள்ளியில் நாம் துக்கம் அனுபவிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த புனித வெள்ளி அன்று நாம் 5 காரியங்களை குறித்து தெரிந்து கொண்டோம். தாகமாய் இருக்கிறேன் என்கிற தலைப்பின் கீழ் மனித தாகம் 1, 2வது வேத வாக்கியம் நிறைவேறுகிறது, 3வது ஆவிக்குரிய தாகம், 4வது பிதாவினிடமிருந்து பிரிவு, 5வது நமக்கு அழைப்பு கொடுத்தார். இந்த 5 காரியங்களை நாம் இந்த வேளையிலே தியானித்தோம். இந்த 5 காரியங்களும் நமக்கு 3 காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இயேசு தாகமாய் இருந்தார் நாம் ரட்சிப்பதற்காக. அவர் துக்கப்பட்டார் நாம் சுகமடைய. அவர் வறண்டிருந்தார் நம்மை நிரப்ப. நாம் அவரிடத்தில் வந்து குடிப்போம். அவர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். நாம் நம் ஜீவ தண்ணீரை பெறுவோம். இந்த வேளையிலும் நாம் இந்த 5 காரியத்தை குறித்து தியானித்தோம். இந்த 5 காரியம் மூலமாக தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த ஒரு காரியத்தை முடிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த தாகத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ராஜா. அப்பா, இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று நீர் சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சத்தியமாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அப்பா, அதன் மூலியமாய் நாங்கள் 5 காரியங்கள் கற்றுக்கொண்டோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, மனித தாகம், மனிதனுடைய சூழ்நிலையை நீ பார்க்கிறேன் என்கிற காரியத்தை கற்றுக்கொண்டோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய தாகத்தை கொண்டு பார்த்தோம் அப்பா ஆண்டவரே. அப்பா, அது மட்டும் இல்லை, வேத வாக்கியம் நிறைவேறும்படி நீர் இதை சொன்னீர் என்ற அந்த ஒரு காரியத்தை நாங்கள் அர்த்தத்தோடு நாங்கள் பார்த்தோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் நீர் பிதாவினிடமிருந்து பிரிக்கப்பட்டு அப்பா எங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக நீர் பிரிக்கப்பட்ட அந்த ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. அது எவ்வளவு வேதனை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ராஜா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்களை நீர் அழைத்து ஜீவ தண்ணீரை எங்களுக்கு நீர் தர நீர் சிலுவையில் தாகமாய் இருந்தீர் என்ற ஒரு ஆழமான காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த காரியங்களை எல்லாம் அப்பா எங்க வாழ்க்கையில நாங்கள் பிரயோஜனப்படுத்த தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் சிறுவர்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இயேசு தாகமாய் இருந்தார் நம்மை ரட்சிப்பதற்காக. அவர் துன்பப்பட்டார் நாம் சுகமடைய. அவர் வறண்டவராக இருந்தார் நாம் நிரம்ப. உண்மையாகவே அருமையான காரியங்களை போதகர் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்.
இயேசு நம்மை ரட்சிப்பதற்காக அவர் தாகமாய் இருந்திருக்கிறார் என்பதை ஆம் அன்பானவர்களே, நாம் அனைவரும் அவர்களே நாம் நிலைத்திருக்கவும் அவர்களே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் தாகமாய் இருக்கிறார். நாளிலும் அடுத்ததாவது 6வது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள லண்டன் மிஷனரி சர்ச்சிலிருந்து போதகர் சுந்தர் சிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள். 6வது வார்த்தையை இப்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அவர் சொன்ன ஒரு 6வது வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் அதில் 30ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 1 நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவர் இந்த நாளை தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே துக்க வெள்ளியாக, ஆண்டவரே குட் ஃப்ரைடேவாக ஆண்டவரை கொண்டாடி வருகிறோம். உம்முடைய பாடின் 7 வார்த்தைகளை சொல்லி வருகிறோம் ராஜா. ஆண்டவர் இந்த நேரத்தில் உம்முடைய 6வது வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் ராஜா, முடிந்தது என்று. ஆண்டவர் நீங்க தானே ஆண்டவர் கூட இருந்து உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு கிருபை தாருங்க. என்னுடைய சுய புத்தியிலேயோ சுய கிருபையில் இந்த வார்த்தை புறப்படக்கூடாது ராஜா. உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பி இந்த வார்த்தையை சொல்வதற்கு கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களின் ஜீவனால பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலைகளை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட சொன்ன 6வது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி. இந்த முடிந்தது என்று சொல்லி இந்த சொல்லின் அர்த்தம் கிரீக்கில் நம்ம பார்த்தோம்னா டெட்டலஸ்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டெட்டலஸ்டான்னு சொல்ல வார்த்தையின் தமிழ்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன நிறைவேறிற்று? இந்த முடிந்தது மூலம், இயேசு சொன்ன வார்த்தை முடிந்தது மூலம் என்னன்னா அது கிரீக்கில் டெட்டலஸ்டான்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அது தமிழ்ல அதே வார்த்தைய என்ன நிறைவேறிச்சுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. இந்த முடிந்தது என்ற அந்த சொல்லின் அது என்னன்னா பழைய ஏற்பாட்டின் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டுல பல பகுதிகளில் இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பிறப்பை பற்றி பிறப்பை பற்றி பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்க்க தரிசனம் இங்க ஏசப்பா இறந்ததுனால மரித்ததுனால நிறைவேற்றிக்கப்பட்டனா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அதே மாதிரி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஏசப்பாக்க அடிக்கப்படுவார், பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்ட பாடுகளை குறித்து பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்க தரிசனத்துல உரைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அதான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்துல சிலுவை மரணத்தை போல அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, என் தேவனே ஏன் என்னை கழுவிட்டீர் என்று சொல்லி
புதிய ஏற்பாட்டுல இயேசு சொன்ன காரியத்தை அதே காரியத்துல பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்கிறது. தாவீது சொல்லி இருக்கிறான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட. அந்த தீர்க்க தரிசனம் இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு அடிக்கப்பட்டு சிலுவையில மரித்ததுனால அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. முதலாவது காரியம், பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து மரித்ததுனால பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா பாவத்தின் பலி நிறைவேற்றப்பட்டது. பாவத்தின் பலி நிறைவேற்றப்பட்டது. அது எப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? ஆனால் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஒரு ஆடோ புறாவோ கொண்டு பலியிட்டு நம்மளுடைய பாவத்தை ஆண்டவர் இடத்துல அறிக்கையிடுவோம். ஆண்டவர் இடத்துல அறிக்கையிடுவோம். இப்படி நான் இந்த பாவம் பண்ணேன், எனக்கு இதனால எனக்கு ஒரு புறாவோ இல்லை இது ஆடோ வச்சு பலி பண்ணோம்னா ஏன்னா அந்த பாவம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அப்படி இருந்தோம். அப்படித்தானே? அப்போ அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு கழுதையின் ரத்தத்தை நம்ம பலி செலுத்தினா என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்தோம். ஆனா அந்த காலகட்டத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து அவருடைய சொந்தம், அவர் ஒரு பாவம் பண்ணல. இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அவரு நம்மளுடைய பாவத்திற்காக, மனுஷன் நம்ம செய்த பாவத்திற்காக சிலுவையில் அரைஞ்சு அவர் செய்த எல்லா கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டு சிலுவையில மரித்தாரு. அந்த சிலுவையில மரித்தனாலதான், அவர் ரத்தம் சிந்தினதுனாலதான் பாவ பலி. அவர் நம்மளுக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவர் நமக்காக அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா ரத்தம் சிந்தி முள்முடி சூடி கை காலில் ஆணி அடிக்கப்பட்டு நம்மளுக்காக பாவ பலியை, நம்ம செய்த பாவத்திற்காக அவர் பாவ பலியாக அந்த பாவ பலியை நிறைவேற்றினார். இதுதான் அவர் செய்த இரண்டாவது அந்த முடிந்தது என்று காரியத்தின் இதுதான் இரண்டாவது காரியம். பாவ பலியை நிறைவேற்றப்பட்டது. பாவ பலி இயேசுவின் அந்த முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக அந்த பாவ பலி நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவதாக ரட்சிப்பின் பணி நிறைவேற்றப்பட்டது. யோவான் 17ஆம் அதிகாரம் அதிலுள்ள 4ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த யோவான் அதிகாரத்துல சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது எதற்காக? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அப்படித்தானே? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. அப்போ அவரு எதற்காக வந்தாரு? மனுஷரை ரட்சிக்க, பாவத்திலிருந்து மனுஷரை ரட்சிக்க வேண்டி வந்தாரு. இந்த உலகத்துல ஏழை கோலமாக பிறந்து வாழ்ந்து பல போராட்டங்களை போராடி ஒரு தப்பும் அவர் பண்ணல, பல அற்புதங்களை பண்ணிட்டு எல்லாமே பண்ணி அவள் நம்மளுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவரிடத்துல ரட்சிப்பின் பணி நிறைவேற்றிட்டுன்னு அவர் சொல்லுகிறாரு. தேவனிட்ட சொல்றாரு, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இயேசு கிறிஸ்து தேவனிடத்துல சொல்லுகிறார். தேவன்
ஒரு திட்டத்தை வச்சுதான் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல அனுப்பினார். இந்த மனுஷரை ரட்சிக்கணும், பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு இந்த மனுஷர்களிடத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவ மனுஷ ரூபமாக இந்த பூமியில அனுப்பினாரு. அனுப்பி முடிச்சிட்டு அந்த அண்ணனா என்ன எல்லா பிரச்சனை எல்லாமே எல்லாம் என்னன்னா நியமிக்கப்பட்ட எல்லா காரியம் முடிஞ்ச உடனே அவரே சொல்லுகிறார், எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுகிறாரு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நம்மளையும் படைச்சாரு. நம்மளிடத்துல ஒரு திட்டம் நோக்கம் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித ரூபத்துல வந்து அவருக்கு தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றினார். தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு அவரிடத்துல சொன்னாரு, ஆண்டவரே நீ தந்த திட்டத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் பணியாக நிறைவேற்றினார். அதே மாதிரிதான் மனுஷனாகிய உங்களுக்கும் எனக்கும் என்னன்னா ஏசப்பா ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. எல்லாருக்கு இடத்துலயும் ஒரு திட்டம் இருக்குது. என்னன்னா எல்லார் இடத்துலயும் ஒரு நோக்கம் இருக்குது. ஏசப்பா வச்சிருக்காரு நோக்கத்தையும் திட்டத்தையும் குறித்து. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா என்னன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா இப்ப என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னன்னா ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய கடைசி காலகட்டத்துல சொல்லிட்டு நீங்க 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்லுகிறான், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறான். என்னன்னா ஒரு மனுஷனுக்கு நல்ல போராட்டத்தை போராடினா மட்டும்தான் நீதியின் கிரீடம் பரலோகத்தில் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டவர் தந்த இயேசு கிறிஸ்து தந்த திட்டம் எல்லாருக்குமே இருக்கும். மனுஷனாகிய எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை தந்திருக்காரு, ஒரு நோக்கத்தை தந்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம பண்ணோம்னா ஆண்டவர் இந்த நேரத்துல கண்டிப்பா உங்கள் வாழ்க்கைய இந்த பவுலுடைய வாழ்க்கையை நீதியின் கிரீடம் ஆனா அவனுக்கு நான் வைக்கப்பட்டிருக்கிறது போல உங்களுக்கும் எனக்கும் இல்லைன்னா ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக பரலோகத்துல நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த நாள்ல 3 விஷயத்தை பார்த்தோம். அந்த முடிந்தது என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தோம். 3 விஷயத்தை பார்த்தோம். எதனால முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை பார்த்தோம். முதலாவது பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்ட இயேசுவின் மூலமாக அவர் முடிந்தது என்று சொன்னது வார்த்தையினால பழைய ஏற்பாட்டின் திட்டம் தீர்க்க தரிசன திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவதாக பாவத்தின் பலி நிறைவேற்றப்பட்டது. பாவத்தின் பலி நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்ல ரட்சிப்பின் பணி நிறைவேற்றப்பட்டது. 3 காரியங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்ல அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கும் என்னன்னா ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இயேசுப்பா இந்த உலகத்துல அவருக்கு தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றினாரு. அதே மாதிரி நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின்படி நம்ம நடந்தோம்னா ஆண்டவரை பிடிச்ச வழி ரட்சிப்பின் வழியில நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக கடைசி காலகட்டத்துல நீதியின் கிரீடம் ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருப்பார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை அவர் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார். பழைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று, பாவத்தின் பலி நிறைவேறிற்று, ரட்சிப்பு பணி நிறைவேறிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த பணியை அவர் நிறைவேற்றி முடித்தார். அதைத் தொடர்ந்து அதை தியானித்த நாம் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நாம் நிறைவு செய்வோம். அதுதான் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7வது வார்த்தையை இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சிலுவையிலே சொன்ன பொழுது அவர் இந்த உலகத்திற்கு வந்த காரியங்களை
இந்த உலகத்திற்கு வரும் பொழுது பிதா அவருக்கென்று வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றும் விதமாய் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு முன்பதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்த மக்கள் ஆண்டவருக்கு எதிராக இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பையும் அவர்களை மன்னித்த அந்த கரிசனையுடைய உள்ளத்தையும் நாம் பார்த்தோம். இப்படி இருக்கின்ற வேளையிலும் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்தல் என்பது வெறும் சாதாரண காரியம் அல்ல, மாறாக தன்னை முழுவதுமாய் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொள்வது, தன்னை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்பது. இந்த ஒப்படைத்தல் என்பது இது வெறும் சாதாரண காரியம் அல்ல. ஏதோ சில காரியங்களை நாம் செய்துவிட்டு அதை சென்று நம்முடைய ஆசிரியர்களிடத்திலே நாம் ஒப்படைப்பது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கொடுக்கின்ற அந்த அசைன்மெண்ட்ஸ், அவர்கள் கொடுக்கின்ற பணி, அவற்றை நாம் நிறைவு செய்து அதை ஒப்படைப்பதல்ல. மாறாக இந்த ஒப்படைத்தல் என்பது கடவுளுக்கென்று நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது. நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நம்முடைய வாழ்வை கடவுளுக்கென்று ஒப்படைத்து அவர் அந்த வாழ்விலே ஒரு நிலையுள்ள வாழ்வை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறார். இந்த நிலையிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். அதற்கு பின்பு ஆண்டவரிடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு கவலையிலும் கஷ்டத்திலும் கடந்து போகவில்லை. மாறாக அவர் சந்தோஷமான ஒரு நிலைமையிலும் அவர்க்கென்று வைத்திருந்த அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார் என்ற ஒரு சமாதானத்திலும் அவர் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அவன் காத்திருந்தான், அவனுக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி. அவனுடைய 100வது வயதிலே அவன் ஒரு குழந்தையை பெறுகிறான். அந்த குழந்தையானது அவனுக்கும் அவன் மனைவிக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாய் அமைகிறது. இந்த நேரத்திலும் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் கேட்கின்ற காரியம், உன்னுடைய மகன், உன்னுடைய ஏக சுதன் என்னும் பாராமல் எனக்காக அவனை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியும் பதிலுக்கு கேட்காமல் தன்னை முழுவதுமாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தபடியினால் அவனுடைய மகனை பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறான். அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த சென்ற பிறகு அங்கு எல்லா காரியங்களும் ஆயத்தமானதுக்கு பிறகு அந்த மகன் கேட்கிறான், அப்பா எங்கே ஆடு? பலி செலுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? பலி செலுத்துவதற்கு தேவையான எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் இங்கு இல்லை. எங்கே அந்த ஆட்டுக்குட்டி பலியிடுவதற்கான? அப்பொழுதுதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் கடவுளுக்கு உன்னை தான் பலியாக இட போகிறேன் என்று சொல்லி. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே, அந்த தருணத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகன் மீது நீ போட்ட கையை எடு என்று சொல்லி. அப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னை முழுவதுமாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்த அந்த ஒரு ஒப்படைத்தலை நாம் பார்க்க முடிகிறது. அதன் விளைவாகத்தான் ஆண்டவர் அவனை பல மடங்காக ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இன்று நம்முடைய விசுவாசமானது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சில அநேக நேரங்களிலே நாம் சில காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், சில காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே அந்த ஜெபங்களுக்கான பதில்கள் கிடைக்காவிட்டால் உடனடியாக நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்திலே குறைந்தவர்களாய் காணப்படுகிறோம் மற்றும் ஆண்டவரை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காலங்கள் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். மற்றும் ஆண்டவர் மீது நாம் இன்னும் அதிகமாய் பற்றுதலாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை செழிப்பான ஒரு வாழ்வாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்று ஆபிரகாம் ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தினாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் முன்னாடி சொன்னது போல
நம்முடைய ஜெபமானது சில நேரத்திலே அதற்கான பதில்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக நாம் கடவுளுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து காணப்படுகிறோம். அப்படி இராமல் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு கவலையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கடவுள் மீது நாம் இன்னும் அதிகமான ஒரு பற்றுதலாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் இந்த நாளிலே பார்க்கிறோம். நாம் எப்படி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைக்க போகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்படைக்க போகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்வை நாம் முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த வாழ்வை மாற்றி அந்த பழைய பாவங்களில் இருந்து நமக்கு ஒரு புதிய ஒரு ஜீவனை தந்து நித்திய வாழ்விற்கென்று நம்மளை அழைத்து செல்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்காவிட்டால் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மீண்டும் வெளியே வர முடியாது. இல்லாவிட்டால் நம்முடைய பாவ வாழ்க்கையானது நம்முடைய மரண பரியந்தமும் நம்மை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கும். ஆகவே கிறிஸ்துவர்களாகிய நம்மளுடைய வாழ்விலே அர்ப்பணிப்பு என்பது மிகவும் அவசியம். அதிலும் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அன்பானவர்களை, இந்த நேரத்திலும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த அர்ப்பணிப்பு என்பது மிக அவசியமான ஒன்று. சில நேரங்களிலே சில வேலைகளில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த வேலைக்கென்று உங்களை முழுவதுமாய் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா என்று அவர்கள் கேட்கும் பொழுது சொல்லுவார்கள், இதற்காகத்தான் என்னை நான் அர்ப்பணித்துள்ளேன், இந்த வேலையில் இருக்கும் பொழுது நான் மரித்தாலும் நான் சந்தோஷமாக மரிப்பேன் என்று சொல்லி. அப்படி பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் அவ்வளவு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நாம் ஏன் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு தயங்க கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்பதற்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம் என்றது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இது வெறும் காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த பாவ வாழ்க்கையிலே அனுதினமும் நம்முடைய இந்த உலக பிரகாரமான சிற்றின்பங்கள் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரித்து வேறு விதமாய் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி அமைந்திருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நித்திய வாழ்விற்கென்று நம்மை அழைத்து செல்வார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக, அனுதின செயல்பாடுகளை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அனுதின செயல்பாடுகள் என்று சொல்லும் பொழுது, அனுதினமும் நம்முடைய அந்த நாளின் தொடக்கத்திலிருந்து அந்த முடிவு வரை ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் செய்யக்கூடிய காரியங்களை நீர் ஆசீர்வதியும், இந்த நாளிலே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து நீர் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த நாளை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த நாளிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு அழகாய் மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, குடும்பங்களை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே குடும்பமானது மிகவும் ஒரு அவசியம். குடும்பத்திற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளானவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளருவதற்கு ஏதுகரமாயிருப்பார்கள். என்று சொன்னால், இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக குழந்தைகளும் அநேக வாலிப பிள்ளைகளும் பாவ வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக சிறு பிள்ளைகள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் அநேக விதமான தவறான காரியங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற இந்த வேளையிலே குடும்பங்களாகிய நாம், பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமைகளாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், சமுதாயத்தை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சமுதாயத்தை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே பிறருக்காய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அநேக போராட்டங்களும் அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்கள். அவர்களுக்காக நாம் நேரடியாக சென்று அவர்களுக்காக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் மாறாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவார், ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். இப்படி நாம் நம்மை முழுவதையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர்
அளவற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அளவற்ற சமாதானத்தை தந்து நம்மை அனுதினமும் அவர் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று அழைத்து செல்ல ஏதுவாக அமையும். இல்லாவிட்டால் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடாவிட்டால் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு என்று செல்லக்கூடிய அந்த வழியிலே நாம் தடைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவரை முழுவதுமாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதனாய் அவதரித்து இந்த பாவ உலகத்திற்கு வந்து நமக்காக சிலுவையிலே இரத்தங்களை சிந்தினார், நமக்காக முள்முடியேற்றார், நமக்காக காயங்கள் பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் மனிதனாய் வந்த அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றி மனிதன் என்ற ஒரு நிலையிலிருந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார், பரத்திற்கு ஏறினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார் அந்த பரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த நாளிலும் கூட இந்த சிலுவையிலே பேசின இந்த வார்த்தைகளில் இரண்டாவது வார்த்தையாக பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையை நாம் பார்த்த பொழுது, அந்த கள்ளனானவனுடைய மனம் திரும்புதல் அவனை ஒரு புதிய வாழ்வுக்கென்று அழைத்து சென்றது. அதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அந்த மனம் திரும்புதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது. அன்பானவர்களே, அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நீர் பரலோகத்திற்கு வரும் பொழுது அடியேனையும் நினைத்தருளும் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். அந்த ஒரு இடத்துல அந்த கள்ளனுடைய அர்ப்பணிப்பு, அந்த ஒரு இடத்துல அந்த கள்ளனுடைய மனம் திரும்புதல் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அந்த மனம் திரும்புதலும் அந்த அர்ப்பணிப்பும் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை உணர்ந்தவர்களாய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நடந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுவதுமாய் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க, எங்களை முழுவதுமாய் உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க நீர் உதவி செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. நீர் அந்த பாவங்களை மன்னித்து எங்களையும் உம்மோடு அந்த பரத்திற்கு நீ எடுத்துக்கொள்வீராக சுவாமி. எங்களையும் நீர் நினைத்தருளும். பரலோகத்திலே ஆண்டவரே நாங்களும் பிரவேசிக்க நீர் எங்களையும் நினைத்தருளுவீராக. ஆமென். தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை இப்படி பிரசனம் எங்களோடு இருந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் ஒவ்வொரு தாசர்களை கொண்டு நீர் உமது வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக உங்களுடைய நித்திய சத்தியம். இதை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பிரயோஜனப்படுத்த நீர் உதவி செய்வீராக.